வணக்கம் ஓவியா. தனியார் மயமாக்கலை கைவிடக் கோரியும் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல உள்ள நிலையில் இன்று அதிகாலை முதலே குறிப்பாக சென்னை பிராட்வே பகுதியில் அமைந்துள்ள குரலகம் சந்திப்பில் அதிகாலை முதலே 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 148 நாட்களாக பல்வேறு கட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் சென்னை பாரிமுனையில் உள்ள குரலகத்தில் இருந்து தூய்மை பணியாளர்கள் நீதி கேட்டு பேரணியாக கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல உள்ளதால் இன்று அதிகாலை முதலே 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்து வந்தனர். அதன் அடிப்படையில் தற்பொழுது சிறிது நேரத்துக்கு முன்பு குரலகம் பகுதியை சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் காவல்துறையினர் ஆனது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் சென்னை பாரிமுனை குரலகத்தில் இருந்து செல்லும் பொழுது அருகில் ஏதேனும் துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறார்களா என்பதையும் கண்டறிந்து வந்திருந்தனர். தொடர்ந்து பிராட்வே பேருந்து நிலையத்தில் வேறு யாராவது தூய்மை பணியாளர்கள் பிற பகுதிகளில் இருந்து போராட வந்து இருக்கிறார்களா என கண்காணிப்பையும் தீவிரப்படுத்திய காவல்துறையினர் தொடர்ந்து பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து தூய்மை பணியாளர்கள் சிலரை கண்டுபிடித்து குண்டுக்கட்டாக கைது செய்து வருகிறார்கள். மேலும் பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள சாலையிலும் தூய்மை பணியாளர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தங்களது பணி வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பி வந்தனர். மேலும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகிறார்கள். குறிப்பாக காவல்துறைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது அதிக அளவில் ஏற்பட்டது. குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த தங்களது வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்றும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி காவல்துறையை கைது செய்ய மறுப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாகவும் இழுத்து காவல்துறையினர் கைது செய்வதால் இதில் சில தூய்மை பணியாளர்கள் மயக்கம் அடைந்தும் வருகிறார்கள். ஓவியா. தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி. சென்னையில் பேரணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்கிட கேட்டோம்.